குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும், சரியான அவரை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னு கேட்கக்கூடாது, அது தவறு. சரியான குருவை நாம் சென்றடைவது எப்படி அப்படின்னு தான் கேட்கணும். இந்த இதற்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா இப்போ பல குருலாம் பார்த்தா பயமாக இருக்குது. ஏன்னா பல ஸ்கூலில் பார்க்குறோம், செல்ஃபோனில் பாடம் நடத்துகிற அந்த மேட்டர்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா பல குருமார்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டியே எழுதி வாங்கிடுறாங்க. அந்த மாதிரி குருமார்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்போது ஒரு நல்ல குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும், அவரை தெரிந்து நாம் அவரை சென்று சேர்ந்து சிறப்பது எப்படி அப்படின்றத மட்டும் சொல்லுவோம். அதாவது குருவானவர் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நான் இன்னைக்கு குரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. நான் சொல்கிறத காட்டில் நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் என்னை நான் குரு குரு குருன்னு அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இல்லை. நீங்கள் தான் குருஜி அப்படிங்கிற ஒரு நிலையில் என்னை கூப்பிடுறீங்க. அப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் என்னை தேடி வரீங்க. சரி, நம்ம இவங்களை சிஷியராகவோ மாற்றணும்னாக்கா, இவங்க இடத்துல பேங்க் பேலன்ஸ் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருப்பாங்க, 50 லட்ச ரூபா வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட சிஷியராக மாறிட்டாங்கன்னா நாம் ஒரு 1 லட்ச ரூபா டொனேஷன் வாங்கிடலாம், இல்லை ஒரு 5 லட்ச ரூபா டொனேஷன் வாங்கிடலாம், இல்லை ஒரு 100 ஏக்கர் கையில் வச்சுருக்குறாங்க, ஒரு 5 ஏக்கர் எழுதி கொடுக்குறதுக்கு நான் ஒரு வழிவகை பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா, என்னுடைய உயிர் எனக்கு தண்டனை கொடுத்துரும். ஏதோ ஒரு வகையில் தண்டனை கொடுத்துரும். நான் ஏமாற்றிக்கலாம், உங்களை ஏமாற்றலாம். ஆனால் என் உடம்புக்குள்ளே ஒரு உயிருங்கிறது ஒன்று இருக்குது, அது தண்டனை கொடுத்தே ஆகும். அப்போது நான் மோசமான உணர்வுகளோட நான் நடிக்கிறேன், உங்கள் இடத்துலலாம் நான் நடிக்கிறேன். ஆனால் எனக்குள்ளே கொச்சையான உணர்வுகள் இருக்குது. அப்போது நீங்கள் வரப்போகும்போது என் இடத்துல ஆசைகள் வாங்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, என் உடம்புக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படும், அதுதான் உங்கள் உடம்புக்குள்ளே வரும். அப்போ அந்த அருள் உணர்வுகள் உங்கள் உடம்புக்குள்ளே வருமா? வராது. நான் சாக்கடையான உணர்வுகளை வச்சுருந்தா சாக்கடையை தான் போய் கொடுக்க முடியும். உங்களை ஏமாத்தணும்னு நினச்சேன்னா உங்களை ஏமாற்றலாம், ஆனால் நான் ஏமாந்து போயிடுவேன். நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாக மாறுகிறேன் கீதை சொல்லுது. அப்போ இந்த வாழ்க்கையில் நான் உங்களை ஏமாற்றணும்னு நினச்சா நான் முதல்ல ஏமாறுவேன். சாக்கடையை எடுத்து நான் உங்கள் மேலே அடிக்க முடியும், சாக்கடை என் மேலே முதல்ல படுது, அதுக்கப்புறம் தான் உங்கள் மேலே படுது. ஆகையினால ஒரு குருவானவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உணர்வுகளை உயர்த்தணும். இந்த மனித வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும், மனிதனாக எப்படி பிறந்திருக்கிறோம், மனிதனுக்கு பிற்பாடு என்ன நம்மளுடைய நிலை, மனிதனுக்கு பிற்பாடு அந்த இறைநிலை, இந்த பேரானந்த நிலையை அடையிறதுக்கு உண்டான தகுதியை நான் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த தகுதி எனக்குள் இருந்தால் மட்டும்தான் நான் குருவாக இருக்க முடியும். அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீமைகளை நான் போக்கக்கூடிய வலிமை என்னிடத்துல இருக்கணும். அப்போ என்னுடைய சொல் தூய்மைப்படும், என்னுடைய உணர்வுகள் உங்கள் இடத்துல பாய போகும்போது உங்களுடைய கஷ்டங்களை குறைக்கும், உங்களை புனிதப்படுத்தும். ஆக நீங்கள் வரக்கூடிய அந்த பயிற்சிகள் செய்ய போகும்போது நீங்கள் எதை நோக்கி இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பயிற்சிகள் உங்களுக்கு அது பலனை கொடுக்கும். என்கிட்ட மோசமான எண்ணங்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த பலன் வராது. அப்போ நான் குருவானவன், நான் உத்தமனாக புனிதவனாக அந்த பேராற்றலோடு நான் தியானித்து அந்த சக்திகளை வச்சு, ஆக அந்த தீமைகளை வரவங்களுடைய தீமைகளை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த சக்தியை நான் வளர்த்திருந்தால்தான் நான் முறையான குருவாக நான் இருக்க முடியும். அதே போல் சிஷ்யர்களும் அதுபோல் இருக்கக்கூடியவங்க பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் அவங்க இடத்துல வருவாங்க. இன்னைக்கு இதுபோல் நடிகர்கள், பெரும் நடிகர்கள் வந்தால் கூட்டம் இங்கேயோ போகுது, எது பேசினா அது பேசுவாங்க. பட் இவரே இப்போ ஆன்மீகம் பேசாமல் வேறு ஏதாவது பேசினாக்க நிறைய பேர் கேட்பாங்க, ஜோக் நிறைய அடித்தா நிறைய பேர் கேட்கலாம். இப்போ ஆன்மீகம் பேச போகும்போது உங்கள் ஆன்மாவை உயர்த்திக்கிங்க, உங்கள் உடம்பை ஆரோக்கியப்படுத்திக்கிங்க, இந்த பிறவியில் பிறவி இல்லைங்கிற நிலையை அடைய செய்யுங்க. இதுதான் மனிதனுடைய எல்லைன்னு நம்ம சொல்கிறோம். மனிதனாக வாழப்போகிறது கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம். எல்லாரும் இறப்பை நோக்கி போயிட்டே இருக்கிறோம், யாரும் இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. ஆக இந்த உடம்பை விட்டுறதுக்கு அப்புறம் நாம் பிறவி இல்லாத நிலைக்கு அடையிறதுக்கு இப்போவே இருந்தே போராடுங்க, அதுக்கு முயற்சி செய்யுங்க, அதுக்கு நீங்கள் பயிற்சி எடுங்க. கடைசி நேரத்தில் நான் செஞ்சிருவேன், எல்லாம் என்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 50 வயசில் நான் தேடுவேன், எல்லாம் ஆன்மீகத்தை தேடி விடுவேன் அப்படின்னா தோற்றுருவோம். நீங்கள் ஒரு டாக்டரை கொண்டு வந்து காட்டில் வேலை செய்கிறவரை கொண்டு வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் காட்டில் வேலை செய்கிற கொண்டு வந்து டாக்டராக உடனே ஒரு வருஷத்தில் உட்கார வைக்க முடியுமா? அவர் 12 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் 5 வருஷம் டாக்டர் ஆகணும்,
அதுக்கப்புறம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், அவர் பல பேஷண்ட்டை பார்க்கணும், அப்போ தான் சிறந்த டாக்டராக மாறுறாரு. அதுபோல் நீங்கள் அந்த பேரொருளை பெறணும் அப்படின்னாக்கா, ஆக நீங்கள் அதுக்குண்டான சிறு வயதில் இருந்தே இந்த உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குங்க, பழகுங்க, அந்த உணர்வுகளை ஒளியாக மாற்றுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஆகையினால குருவானவர் ஆக புனிதமானவராக இருக்கணும், ஆக தீமைகளை பொசுக்கக்கூடியவராக இருக்கணும், பேரொருளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கணும் குருவானவர். அந்த குருவானவரை தேடி வருபவர்களுக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் நீங்கள் தேடி வருவீங்க. இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.